Hello friends, welcome to the easy preparation. Myself Porkodi. Today we are going to discuss about the which topic அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். இந்த யூனிட் நம்ம இது எதில் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எந்த பேப்பருக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டில் யூனிட் 4ல் நம்ம வந்து உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் அதை எப்படி நம்ம மினி கான்செப்ட்ஸாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏவா நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் ஒரு நம்ம கொடுத்துருக்கிற மெயின் சிலபஸை 3 பார்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணி அந்த 3 பார்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டிவைட் அஸ் அ மினி கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, சிம்பிளான கான்செப்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஹவு வி ஆர் கோயிங் டு மேக் அ கொரி ஆர் அந்த கொரி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரட் ஆப்ரேஷன், டேட்டாபேஸ் அப்படின்னாலே க்ரட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கொரிஸ் அது எல்லாமே. ஸோ வாட் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர்ட் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ்னால் என்ன, தென் அதில் ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே ஆக்சுவலாக நீங்கள் பிஇயில் வந்து மோஸ்ட்லி 4th செம் இல்லை 5th செம்மில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ், ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி சீக்வென்ஷியல் பாயிண்டராக இருக்கலாம், இன்டெக்ஸ்டாக இருக்கலாம், டேரக்டாக இருக்கலாம், அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸு. நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் சிஸ்டமில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டேட்டா மாடல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ், தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் மாடல்ஸ், மின்மேக்ஸ் இதெல்லாம் போடுறது. தென் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம்ல அது. தென் ரிலேஷனல் டிபிஎம்எஸ், தென் கோட்ஸ் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்டிட்டி இஆர் மாடல், அதில் வந்து ரிலேஷன்ஷிப் மாடல், எக்ஸ்டெண்டட் இஆர் நார்மலைசேஷன், ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ், அனாமலி, அப்புறம் பார்த்தோன்னா 1NF2 அப் டு 5NS பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே ஃபுல் டெப்த்தாக போகலாம். ரைட், இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ வாட் இஸ் டிபிஎம்எஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிவேஷனாக நம்ம வந்து பண்ணுவோம் கரெக்டாக. பட் ஆஸ் அ டிபிஎம்எஸ் அப்படின்னா இட்ஸ் அன் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஆர் கோயிங் டு சேவ் இன்டு ஒன் சர்வர் ஆர் எல்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர். ஒரு சர்வரை நம்ம எடுத்தோம்னா அதில் என்ன ஆகுது, நம்மளோட டேட்டா வந்து சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டிபிஎம்எஸ் மேனேஜஸ் டேட்டா எஃபிஷியன்ட்லி அண்ட் செக்யூர்லி. இப்போ நம்மளோட டேட்டாவை வந்து நம்ம க்ளவுடில் லைக் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னா எல்லா டேட்டாவும் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த சர்வர்ஸ் அப்ளை பண்ணலாம், MySQL, PostgreSQL, NoSQL மாங்கோடிபியில் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன் அப்படின்னா தே ஆர் ஹேவிங் 4 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம்னா சீக்வென்ஷியல், பாயிண்டர், இண்டெக்ஸ்டு, டேரக்ட். தென் இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிடண்டன்சி, ரிப்பீட்டடாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து புவர் இன்டெகிரிட்டி, நமக்கு வந்து அந்த கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்போது ரிடண்டன்சி அண்ட் கன்கரன்சி வந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபைல் சிஸ்டம் ஒரு ஃபைலை வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபைல் சேவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நோட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ பர்பஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அன் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் எலிமினேட்ஸ் ரிடண்டன்சி, நமக்கு வந்து ரிப்பீட்டட் டேட்டா போடுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு செக் பண்ண சொல்லிடும். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் டெர்மினாலஜிஸ். ஸோ டேட்டாபேஸ் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹேஸ் அன் டேபிள். ஸோ டேபிளை வந்து நம்ம ரிலேஷனாகவும், ரோவை வந்து டியூப்பிளாகவும், காலமை ஆட்ரிபியூட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. டேபிள் இஸ் கால்ட் அஸ் ரிலேஷன், ரோ இஸ் கால்ட் அஸ் டியூப்பிள், காலம் இஸ் கால்ட் அஸ் attribute. ஓகேவா? தென் ஸ்கீமாவை ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸை டேட்டா அட் அ பாயிண்ட் இன் டைம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்தாலே இந்த 5 வந்து கேரக்டர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டேட்டாபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அன் செல்ஃப் டிஸ்கிரைபிங். நான் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கீ பாயிண்ட்டாக பண்ண போகிறோம். பட் அந்த ஸ்ட்ரக்சரில் நான் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், என்னோட கொரியை எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தட் இஸ் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் எனக்கு தேவையான கொரியை நான் க்ரியேட் பண்ணிப்பேன். தென் இன்சுலேஷன் பிட்வீன் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன நடக்கும்னா டேட்டா வந்து இண்டிபெண்டன்ஸாக நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகிறது பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டாபேஸ் டெர்மினாலஜிஸ். இந்த டெர்மினாலஜிஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்க போகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மாடல்ஸ்.
டேட்டா மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு த டேட்டா இஸ் ரெகக்னைஸ்டு ஆர் ஆர்கனைஸ்டு. நம்ம ஒரு டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டேட்டா மாடல்ஸில் வரும். ஸோ வாட் ஆர் த டேட்டா மாடல் டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் இன் ஹைராரிக்கல், நெட்வொர்க், ரிலேஷனல், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இந்த 4 டைப்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஹைராரிக்கல் அப்படிங்கும்போது நம்ம ஹைராரிக்கி வைஸ், ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெட்வொர்க் அப்படின்னா எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆகி கீ கான்செப்ட்ஸில் இருக்கும். ரிலேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று நமக்கு வந்து ப்ரைமரி கீயாக அந்த மாதிரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு இருக்கும். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளாஸை வச்சு அதுக்கு கீழே நம்ம கூப்ஸ் கான்செப்ட் உள்ள மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படிங்கும்போது தெர் ஆர் 3 மெயின் கான்செப்ட்ஸ் உண்டு. என்னெல்லாம் பார்த்தோன்னா, கொரி ப்ராசஸர், ஸ்டோரேஜ் மேனேஜர், டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ கொரி ப்ராசஸர் அப்படிங்கும்போது நம்ம கொரி கொடுக்குறத இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுறது. ஸ்டோரேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ். தென் டிரான்சாக்ஷன் மேனேஜர் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற ஃபைலை வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஆர் டேட்டாவை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டைப் பார்த்தோன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ராவோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்ன அப்படிங்கிற பார்த்தோம். அந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் சிக்மா. ஸோ சிக்மாங்கிறது செலெக்ஷன். தென் பை. ஸோ பை அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன். தென் யூனியன் நமக்கு தெரியும், இன்டர்செக்ஷன் தெரியும், ப்ராடக்ட் அப்படிங்கிறது இன்டூ அப்படிங்கிறது தெரியும். தென் ஜாயின். ஜாயின் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கனெக்ட் தட். அண்ட் தென் வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தட் இஸ் செலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 80. ஸோ இதுதான் நமக்கு வந்து செலெக்ஷன், எதை நான் செலக்ட் பண்ணுறேன். தென் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதை நான் வந்து ஒரு டேபிள்லையோ ஏதோ ஒரு இதில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் நேம். நான் அங்கே ஸ்டார் அப்படிங்கும்போது எல்லா டேபிளில் இருந்தும் வேர் மார்க்ஸ், அப்போ மார்க்ஸுங்கிற டேபிளில் இருந்து 80 யார் கிரேட் 80 எடுத்துருக்குறாங்களோ அவங்கள மட்டும் எனக்கு எடுத்து சொல்லு. ஸோ அப்போ அதில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா, 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்கள பற்றி நமக்கு வந்து எடுத்து சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷனில் என்ன அப்படின்னா, செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேமை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் டிபிஎம்எஸ் ஹேண்ட்லிங். ஸோ ஒரு ரிலேஷனல் டேட்டாவை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ ரிலேஷனல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கும்போது என்கிட்ட டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை நம்ம எப்படி ப்ரொஜெக்ஷன் அந்த இதெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இட் ஆர்கனைசஸ் டேட்டா இன் டேபிள்ஸ் வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு டேட்டா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து கீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிற 2 இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா என்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எஸ்கியூஎல் டேபிள் கிரியேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். ஸோ வாட் இஸ் எஸ்கியூஎல் டேபிள் கிரியேஷன் அப்படின்னா, டு கிரியேட் அண்ட் டேபிள், நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து ஐடி இன்ட்டு ப்ரைமரி கீ. அப்போ நம்மளோட ஐடியை வந்து நம்ம கீ கன்ஸ்ட்ரெயின்ட் படி பார்த்தோம்னா ப்ரைமரி கீ. ஸோ தட் இஸ் யூனிக். நெக்ஸ்ட் இதில் வந்து நேமை வந்து நம்ம வேர்கேர் அந்த இது எல்லாமே டேட்டா டைப். ஓகேங்களா? இன்ட்டு வேர்கேர் இது எல்லாமே. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நேம் வந்து வேர்கேராக 50, அந்த டேட்டா டைப்போட லென்த் வந்து 50. நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் வந்து இன்டீஜர். ஸோ மார்க்ஸ் வந்து நமக்கு இன்டீஜரில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட ரிலேஷனல் டிபிஎம்எஸோட மாடல். எப்படி அந்த மாடலை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாடலை ஹேண்டில் பண்ணுறதுலே இப்போ நம்ம பார்க்க போகிறோம், டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் நம்ம எப்படி டேட்டாவெலாம் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபைனல் டேபிள் காலமில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நோட்ஸில் நம்ம எல்லாமே ப்ரையராக கொடுத்துருக்குறோம். ஸோ யூ கேன் ரெஃபர் த ஈஸி ப்ரிப்பரேஷன் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் த நோட்ஸ் தென் யூ ஆர் கோயிங் டு பிங்க் அ மெசேஜ் டு திஸ் நம்பர். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கோட்ஸ் 12 ரூல்ஸ். ஸோ கோட்ஸ் 12 ரூல்ஸ் அப்படிங்கும்போது ரூல் 1 இஸ் எல்லா டேட்டாவும் நம்ம டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? தென் ரூல் 2 அப்படின்னு பார்க்கும்போது லாஜிக்கல் ஆக்சஸ் யூஸிங் டேபிள் நேம் அண்ட் காலம். ஸோ நம்ம டேபிள் நேம் அண்ட் காலமை வந்து லாஜிக்கல் ஆக்சஸில் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரூல் 5 பார்த்தோம். 3, 4 என்ன அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு அசைன் த டேபிள் அண்ட் வி ஆர் கோயிங் டு அசைன் த காலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப் லாங்குவேஜ். நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா லாங்குவேஜ் நம்ம காம்ப்ரிஹென்சிவ் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப் லாங்குவேஜ். ஸோ சப் லாங்குவேஜ்னு வேறு ஒன்றும் இல்லை, லைக் எஸ்கியூஎல்ல நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது போஸ்ட்க்ரி எஸ்கியூஎல்னா எப்படி நம்ம போஸ்ட்க்ரி எஸ்கியூஎல்ல டேட்டா வந்து க்ரியேட் பண்ணலாம், போஸ்ட்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி மாங்கோ டிபி அப்படிங்கும்போது நோ எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி வந்து கொடுக்குறது, எந்த மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே கோட்ஸ் 12ல் வந்துடும். ஓகேங்களா?
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இஆர் மாடல். இஆர் மாடல் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் எதுவுமே இருக்காது. இஆர் மாடல் கான்செப்ட்டுங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னா என்டிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி ஆட்ரிபியூட் அப்படின்னா இட் இஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இட் இஸ் லிங்க்ஸு. ஸோ இந்த என்டிட்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறோம், ஆட்ரிபியூட்டை வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை வந்து இட் லைக்ஸ் என்ரோல்ஸ். ஸோ அப்போ இட் லிங்க்ஸ் என்ரோல்ஸ் அப்படிங்கும் ஒவ்வொரு நேரம் நம்ம லிங்க் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் இஇஆர் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ இஆர் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா எக்ஸ்டெண்டட் இஆர். ஸோ எக்ஸ்டெண்டட் இஆர் மாடல் அப்படின்னா இட் ஆட்ஸ் தெர் ஆர் 3 டைப்ஸ். எக்ஸ்டெண்டட் இஆரில் நமக்கு 3 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் அப்படின்னா ஜென்ரலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன், அக்ரிகேஷன். ஸோ ஜென்ரலைசேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஒன் சூப்பர் கிளாஸ், மெனி சப் கிளாஸஸ். ஸோ இந்த 3 டைப்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன் அண்ட் அக்ரிகேஷன். ஸோ ஜென்ரலைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் சூப்பர் கிளாஸ், மெனி சப் கிளாஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கும்போது ஒரு சப் கிளாஸ் இருக்கும் ஃப்ரம் அ சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸ்லேருந்து நமக்கு ஒரு சப் கிளாஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா அக்ரிகேஷன். ஸோ அக்ரிகேஷனாக ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் என்னென்னா அக்ரிகேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன், ஜென்ரலைசேஷன், அக்ரிகேஷன் இந்த 3 தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஆர் மாடலில். ஓகேவா? இப்போ இந்த இஆர் அப்படிங்கும்போது நம்ம என்டிட்டி அட்ரிபியூட் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம்ல, இஆரை வந்து எப்பயுமே ஒரு டயக்ராமேட்டிக்காக ஒரு ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா தான் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னா நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இட் ஆர்கனைஸ் டேட்டா டு ரெடியூஸ் ரிடண்டன்சி அண்ட் ப்ரிவென்ட் அனாமலிஸ். ஸோ நமக்கு அந்த அனாமலிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், நார்மலைசேஷன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அனாமலி எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா இட் இன்சர்ஷன் அனாமலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ஷன் அனாமலி. ஸோ வி காண்ட் இன்சர்ட் அ ஸ்டூடெண்ட் வித்தவுட் கோர்ஸ். நமக்கு வந்து கோர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங்லேயே பார்க்குறோம் அப்படின்னா தே ஹாவ் அ டிபார்ட்மெண்ட் கோட். ஒரு டிபார்ட்மெண்ட் கோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸு கண்டிப்பாக நார்மலைசேஷனில் இருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு எடுக்கிறோன்னா இஃப் ஏ தென்ஸ் டு பி தென் பி டிபெண்ட்ஸ் ஆன் ஏ. நமக்கு வந்து பி வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் யூஸ்டு டு ஐடென்டிஃபை நார்மலைசேஷன் நீட்ஸ். நமக்கு வந்து நார்மலைசேஷன் நீட்ஸை கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நார்மலைசேஷன் அப்படிங்கும்போது தெர் ஆர் 5 டைப்ஸ். 1NF, 2NF, 3NF, 4NF, 5NF. இதில் வந்து அந்த பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறதும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நார்மலைசேஷன் இப்போ எப்படி சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அந்த டேபிளை வந்து 1 2 நம்ம வந்து 2 டேபிளாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, 3 டேபிளாக அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். 1NF to 5NF எக்ஸாம்பிள். ஸோ 1NF அப்படின்னா நோ மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். நமக்கு வந்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் எப்படி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். அதில் நமக்கு என்ன இருக்கும், ஐடி. அந்த ஐடியை நான் இன்டீஜர்னு எடுக்கிறேன். தென் நேம் வந்து வேர்கேர் ஆஃப் 50. தென் கோர்ஸ் வந்து வேர்கேர் ஆஃப் 30. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1NF. நெக்ஸ்ட்டு 2NF அப்படின்னா நோ பார்ஷியல் டிபெண்டன்சிஸ். நமக்கு வந்து பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இந்த பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஸ்ப்ளிட் இன்ட்டு நமக்கு 2 டேபிள். என்னென்னா ஸ்டூடெண்ட்டு கோர்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டூடெண்ட் டேபிளை நான் பிரிக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் அதோட நேமும் வந்துடும். அண்ட் தென் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோர்ஸில் என்ன வந்துடும், நமக்கு அந்த ஐடியை வச்சு என்ன பண்ணிடலாம், அவங்க என்ன கோர்ஸ்ன்னு பார்த்துடலாமா. ஏன்னா மேலே ஐடியும் நமக்கு என்ன இருக்குது, ஒரே இதாக இருக்குது. அப்போது ஐடி இஸ் யூனிக்கோ. தென் 3NF அப்படின்னு பார்க்கும்போது நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். நமக்கு வந்து டிபெண்டன்சிஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்ஷூர் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த கீ. நமக்கு வந்து கீயை வச்சு நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குதா 3NF அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட 1NF to 5NFல அப் டு 3NF ஃபார்மேட்ஸ். ஸோ 4NF அண்ட் தென் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4NF அப்படிங்கும்போது நம்ம பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் தட் ஷுட் பி இன் அ டிபெண்டன்சி. நமக்கு இங்கே அக்ரிகேட்டிவ் மாடல் வருதா இல்லை டிபெண்டன்சி மாடல் வருதா, இது எல்லாமே நமக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டொமைன் கீ நார்மல் ஃபார்ம் DKNF அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டொமைனை வச்சு, ஸோ டொமைன் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, அ டேபிள் இஸ் இன் சாட்டிஸ்ஃபை ஆல் டொமைன். எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்குமா, அண்டு கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் நமக்கு வந்து அந்த கீ கன்ஸ்ட்ரைன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்குமா என்னோட நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. அடுத்து இதில் டீநார்மலைசேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து ரீஇன்ட்ரடியூசஸ் ரிடண்டன்சி ஃபார் ஃபாஸ்டர் குவரிஸ். நம்ம வந்து கொரிஸை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் திருப்பி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரிடண்டன்சி கண்டிப்பாக வந்துடும். அப்போ அந்த ரிடண்டன்சி நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது, ஐ மீன் ரிமூவ் பண்ணுறது.
ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் ஆஃப் டூ டேபிள்ஸ் கேன் பி merged into ஒன் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு என்னது நம்மளோட இந்த டொமைன் கீ நார்மல் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது. அண்ட் தென் இந்த டொமைன் கீ நார்மல் ஃபார்ம் நமக்கு யூசேஜ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்னோட நார்மலைசேஷன் டீநார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆஃப் தேவை கண்டிப்பாக. ஸோ நார்மலைசேஷனா என்ன, டீநார்மலைசேஷனா என்ன, கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணணும். என்னென்னா நார்மலைசேஷனுங்கும் போது எனக்கு அந்த 1NF 2NF 3NF இது எல்லாமே வந்துடும். இதுவே நம்ம டீநார்மலைசேஷன் அப்படிங்கும்போது எனக்கு ரிடண்டன்சி இருக்குதா அப்படிங்கிறது நான் திருப்பி செக் பண்ணுவேன். அதே மாதிரி 2 டேபிளை ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போது மெர்ஜ் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இந்த இடத்துல நமக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேசிக் எஸ்கியூஎல் கொரிஸ் CRUD ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னேன்ல, எப்படி க்ரியேட் பண்ணுறது டேபிளை, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது, அடுத்தது எப்படி அப்டேட் பண்ணுறது, ஓகேவா, இல்லை டெலீட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்சர்ட். ஸோ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் வச்சுருக்கிறேன். அப்போது இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், அதில் வந்து வேல்யூஸ் அதில் என்ன பண்ணுறோம் 101, அந்த நேம் வந்து அனு 89. அப்போ இந்த இடத்துல எனக்கு க்ரியேட் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு அந்த டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அப்டேட். ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்குறோம், வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல நான் மார்க் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 90, வேறு ஐடி ஈக்குவல் டு 101. 101ங்கிறதுக்கு மார்க் என்ன இருக்குது, 89 இருக்குது. இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறேன், மார்க் வந்து 90யா. நெக்ஸ்ட்டு நான் டெலீட் பண்ணுவேன். அப்போ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க் இஸ் லெஸ் தென் 40. 40க்கு கம்மியாக இருக்கிறது யாரெல்லாம் அப்படிங்கிற டேபிளை நான் அந்த டேட்டாவை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் வித் வேர். ஸோ வேர் கண்டிஷன் அப்படிங்கிற இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க்ஸ் பிட்வீன் 80 and 100. ஸோ 80 to 100க்குள்ளே இருக்கிற டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் உள்ள 80 to 100க்குள்ளே இருக்கிற டேட்டா மட்டும் பிரித்து தனியாக நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன், செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூஎல் அட்வான்ஸ்டு கொரிஸ். ஸோ எஸ்கியூஎல் அட்வான்ஸ்டு கொரிஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜாயினு, குரூப் பை, ஆர்டர் பை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஜாயின் அப்படிங்கும்போது செலக்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. அப்போ எஸ் டாட் நேமு சி டாட் கோர்ஸ் நேம். கோர்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து கோர்ஸ் நேம் எடுக்கிறேன், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து நேம் எடுக்கிறேன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் எஸ்ன்னு எடுத்துருக்கிறேன், நான் அதுதான் ஸ்டூடெண்ட்ஸு எஸ். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன் கோர்ஸோட. அப்போ ஜாயின் கோர்ஸஸை நான் சீன் எடுக்கிறேன் ஆன் எஸ் டாட் கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு சி டாட் கோர்ஸ் ஐடி. ஏன்னா இப்போ நான் இப்படி ஜாயின் பண்ணுறது கண்டிப்பாக 2 ஐடி எனக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போது எஸ் ஸ்டூடெண்ட்டோட கோர்ஸ் ஐடியும் கோர்ஸோட கோர்ஸ் ஐடியும் ஈக்குவலாக இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு குரூப். அப்போ கண்டிப்பாக இந்த 2 டேபிளையும் கோர்ஸ் ஐடிங்கிற ஒன்று இருக்கணும். ஓகேவா. அடுத்தது கொரி ஆப்டிமைசேஷன். ஸோ கொரி ஆப்டிமைசேஷன் அப்படிங்கும்போது இட் இஸ் டன் பை த கொரி ப்ராசஸர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ட்ரான்சாக்ஷன் மேனேஜர், ஸ்டோரேஜ் மேனேஜர், கொரி ப்ராசஸர்னு. அந்த கொரி ப்ராசஸர் வச்சு தான் நம்ம கொரி ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளோட கொரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு கொரி ப்ராசஸர் தேவை. ஓகேவா. ஸோ இதோட யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸஸ். ஸோ இண்டெக்ஸஸ் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி நான் இண்டெக்ஸ் வச்சு பண்ணுறது. இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு இண்டிசஸ் இருந்தால் தான் நம்மளால் டேட்டா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ அப்போ க்ரியேட் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், ஐடி எக்ஸ் நேம் ஆன் ஸ்டூடெண்ட்லேருந்து நான் நேமுங்கிறத எடுக்க போகிறேன். அதை அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ்பிளைன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 85. இப்போ இந்த கொரி மாடல் நம்ம எல்லாமே சொல்கிறோம்ல, CRUD ஆப்ரேஷனு, அட்வான்ஸ்ட் எஸ்கியூஎல் கொரிஸ், இது எல்லாமே நமக்கு வந்து எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது. இதுவே நம்ம மை எஸ்கியூஎல் சொல்லுவோம், எஸ்கியூஎல் சொல்லுவோம், போஸ்ட் எஸ்கியூஎல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நோ எஸ்கியூஎல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. இதை நல்லா பார்த்துக்கணும் கொரி ப்ராசஸர் பண்ணும்போது. இப்போ ஒரு சின்ன MCQ பேட்டர்ன் நம்ம அந்த பேசிக் பார்த்ததை வச்சு பண்ணலாம். ஸோ விச் SQL command is used to remove all rows from a table but not the table itself. அந்த டேபிளை மட்டும் எனக்கு டெலீட் பண்ணாமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம். அப்போ என்னது, ட்ரங்கேட். இந்த இடத்துல டெலீட் வராது. ஓகேவா. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அக்ரிகேஷன் மாடல். பிகாஸ் ஆஃப் இந்த ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, ரிமூவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் நான் இந்த கொஸ்டின் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நம்ம கொடுத்ததே கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓகே இது படித்தது தானே அப்படின்னு இருக்கும். ஓகேவா. அடுத்தது பேராமெட்ரைசிங் த கிளாஸை வந்து நான் பேராமெட்ரைஸ் பண்ண போகிறேன். அப்போ என்னென்னா டெம்ப்ளேட்ஸ் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம்ல, பேராமீட்டர்ஸ்னால என்னது, அது உள்ள டேட்டா.
ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட்ஸ் டு அலோவ் கிளாஸ் டு டேக் டைப்ஸ் ஆர் வேல்யூஸ் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு வேல்யூஸையோ இல்லை ஆர்குமெண்ட்ஸையோ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணோம் பேராமீட்டரைஸ். அப்போ பேராமீட்டருங்கும் போது என்னென்ன ஃபீல்ட்ஸ் எனக்கு தேவையோ அதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன கிளான்ஸ் அப்படி ரீக்கா பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ்னால் அதில் என்னெல்லாம் பார்த்தோம்? டிபிஎம்எஸ் வர்சஸ் ஃபைல் சிஸ்டம் பார்த்தோம். அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஷேர் பண்ணுறது, செக்யூரிட்டி, ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷனுங்கும் போது சீக்வென்ஷியல், பாயிண்டர் பேஸ்டு, இண்டெக்ஸ் டேரக்ட். ஸோ இதில் யூஸ் கேசஸும் லிமிடேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பர்பஸ் ஆஃப் டேட்டா பேசஸ். ஸோ பர்பஸ் ஆஃப் டேட்டா பேஸ்ன்னு பார்க்கும்போது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிள் யூசர்ஸ், இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ் டெர்மினாலஜிஸ். ஸோ என்னென்ன டெர்மினாலஜிஸ்னால் டேட்டா பேஸில் உள்ள டிபிஎம்எஸ், ஸ்கீமா, இன்ஸ்டான்ஸு, குவரி, டியூப்பிள், ஆட்ரிபியூட்டு இதெல்லாம் அந்த ஒரு 5 பேராமீட்டர் பார்த்தோம்ல அது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே பாய்.